இன்னும் மிச்சம் இருக்கும் ஜெபிப்பதிலே உள்ள ஒரு நிலையை பார்த்து விடுவோம். உபவாசத்தோடு ஜெபிப்பது மற்றொரு நிலை ஜெபமாகும். எஸ்ராவும் இஸ்ரேல் மக்களும் எருசலேமுக்கு திரும்பிய போது அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம். அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். எஸ்ரா 8வது அதிகாரம் 23வது வசனம். மோசே இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்க மலையில் ஏறி 40 பகலும் 40 இரவும் நோன்பிருந்தார். இங்கு ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்காக ஜெபிக்க பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்போது நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாது. ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான். சில வேளைகளிலே இந்த பாரத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கூறவோ அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ முயலக்கூடாது. தூய ஆவியார் பேசுவதற்கு உணர்த்தினால் ஒழிய பேசக்கூடாது. ஜெபிக்க வேண்டும், அவ்வளவே. நான் இத்தகைய காரியங்களிலே தவறு செய்திருக்கிறேன். ஆண்டவர் சிலருக்காக ஜெபிக்க பாரத்தை தரும்போது நான் அவர்களுக்காக ஜெபித்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் ஆலோசனை தந்து பிரச்சனை தீர அவர்களுக்கு உதவி செய்ய முயற்சித்திருக்கிறேன். இப்படியாக நேரத்தையும் அருட்பொழிவையும் வீணடித்திருக்கிறேன். நாம் தூய ஆவியாரை குறித்து உணர்வு உள்ளவர்களாக இருந்து அவர் உணர்த்துகிறபடி ஜெபிப்போம் என்றால் சமுதாயம் மேம்பாடு அடைய முடியும். தொடர்வோமா நண்பர்களே?